வணக்கம் நண்பா, நான் உங்கள் அசோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஃபோட்டோ இல்லை உங்களுக்கு சில்ட்ரன்ஸோட ஃபோட்டோ யாரோட ஃபோட்டோவே மாதிரி இருக்கட்டும், எப்படி இந்த மாதிரி வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்ற பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்காம பார்க்குற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். கைன்மாஸ்டர் ஆன் பண்ணிது அப்படியே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிற ப்ளஸ் ஐக்கன் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி 3 ப்ராஜெக்ட் கேட்கும். இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் ப்ராஜெக்ட்டை கிளிக் பண்ணிக்காங்க. கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இமேஜஸோட ஒரு இது வரும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மீடியாவை கிளிக் பண்ணிக்காங்க. மீடியாவை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஒன்று வந்து நம்ம செட் பண்ணணும். அதனால் பேக்ரவுண்டுக்கு போய்க்காங்க. பேக்ரவுண்ட் ஒன்று செட் பண்ணுறதுனால பேக்ரவுண்டுக்கு போனாங்க அப்படின்னா உங்களுக்கு எம்பிளில் நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இதுலேயே கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பிளாக் கலர் பேக்ரவுண்ட் எடுத்துக்காங்க. எடுத்துக்கின்னு இது வந்து உங்களுக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணுமோ அந்த செகண்ட்ஸ் இழுத்து வச்சுக்காங்க. ஸ்கிரிப்ட் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு பின்னாடி லேயரை ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவுக்கு போங்க. மீடியாவுக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட டெம்ப்ளேட் டவுன்லோட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. இது வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிக்காங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் மாற்றிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீனில் வந்துருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லேயர் ஓப்பன் பண்ணிட்டு மீடியாவுக்கு போய்ட்டு ஒரு இமேஜ் ஒன்று நம்ம வந்து ஆட் பண்ணோம். அதனால் இமேஜ் ஒன்று எடுத்துக்காங்க. நான் வந்து ஒரு இமேஜ் ஒன்று எடுத்துக்கிறேன். இது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஜூம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்காங்க. ஜூம் கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து சென்ட் டு பேக் பண்ணிக்காங்க. சென்ட் டு பேக்கில் கொடுத்துக்காங்க. இப்போ அந்த இது வந்து ஃபுல்லாக இப்போ அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா குரோமா கீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கீ கலர்னு ஒன்று இருக்கும். அதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா க்ரீன் கலர் கொடுத்துக்காங்க. க்ரீன் கலர் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு அப்படியே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் போய்ட்டு லைட்டாக கொஞ்சம் கிராப் பண்ணிக்காங்க. கிராப் பண்ணிட்டு இது கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டு கொஞ்சம் கீழே வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து அந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணிட்டு சவுண்டு வந்து ஃபுல்லாக இருக்கும். அது கொஞ்சம் கம்மி பண்ணி ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ லேயரை ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய லோகோ வந்து ஆட் பண்ணிக்காங்க. உங்களுடைய லோகோவை ஆட் பண்ணிக்காங்க. ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டு பின்னாடி லேயர் ஓப்பன் பண்ணிட்டு ஓவர் லைஃப்பில் போயிட்டு இந்த எஃபெக்ட் கலர்ஸ் கொடுத்துக்காங்க. ஃபுல்லாக கொடுத்துக்காங்க. ஃபுல்லாக கொடுத்துட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஜூம் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்க்குறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல்ஸ் கிடைக்கும். ஜூம் பண்ணிட்டு பின்னாடி இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி பார்த்து வேறு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ட்ரெயின் வந்துகிட்டே இருக்கும்.